ரணில் விக்ரமசிங்கவை லண்டனில் வைத்து கைது செய்ய முயலும் அமைப்புகள். அனுரவின் அச்சத்தால் டொனால்ட் ட்ரம்பை நெருங்கும் மோடி. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம். மகிந்தவிற்கு எதிராக சேறு பூசும் பிரச்சாரம் முன்னெடுப்பு. முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. பாடசாலை மாணவிகள் தொடர்பில் பிரதமர் எடுத்துள்ள நடவடிக்கை. பெருந்தோட்ட மக்களுக்கு புதிய வீடுகள். அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி. யாழ்ப்பாணம் பெங்களூர் விமான சேவை வெளியான தகவல். ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் அரிசி ஆலைகள். ஜனாதிபதி எச்சரிக்கை. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனவரி மாத இறுதியில் லண்டனுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைது உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு 2 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயமானது ஆங்கில இணையம் ஒன்றுக்கு வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1970களின் பிற்பகுதியில் குறிப்பாக பட்டலந்து சித்திரவதை கூடங்களுடன் தொடர்புடைய மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் விக்ரமசிங்கே ஈடுபட்டதாக இந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த நிலையில் அவருக்கு எதிராக கைது உத்தரவுக்கான முயற்சி உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று குறித்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன. சித்திரவதை போன்ற கடுமையான சர்வதேச குற்றங்கள் தனிநபர்கள் எங்கு மேற்கொண்டிருந்தாலும் இங்கிலாந்து உட்பட சில நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களில் அவர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்கும் ஒரு சட்ட கோட்பாடானது இது அமைந்திருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை முன்னாள் சிலி சர்வாதிகாரி அகஸ்டோ பினோசேவினுடைய வழக்குடன் இணையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய ஆட்சியில் குற்றங்களுக்காக அவர் 1998 லண்டனில் உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக உலகத் தலைவர்களை அவர்களின் பதவிக்காலத்தில் செய்ததாக கூறப்படும் அட்டூழியங்களுக்கு பொறுப்பேற்க வைப்பதில் இந்த உலகளாவிய அதிகார வரம்பு சட்டம் உதவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்புக்கு அருகிலுள்ள பியக்கம தொகுதியில் அமைந்துள்ள பட்டலந்து தடுப்பு மையம் இலங்கையின் 1987 தொடக்கம் 1989 மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியின் போது பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறை கிளர்ச்சியை வழிநடத்திய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் குழுவான ஜேவிபியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுவோரை தடுத்து வைக்க, விசாரிக்க மற்றும் சித்திரவதை செய்ய இலங்கை போலீசின் நாசவேலி எதிர்ப்பிரிவு இந்த முகாமை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த குற்றச்சாட்டில் அப்போதைய அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே தம்மீது நேரடி குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக நேற்று முன்தினம் பதவியேற்ற நிலையில் பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்தியாவில் 18,000க்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகளை நாடு கடத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் அதனை தாம் ஏற்பதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது. இதற்கான காரணமாக இந்தியா அமெரிக்க உறவுகளை பேணுவதையும் வர்த்தக போரை தவிர்ப்பதையும் இந்தியா சுட்டிக்காட்டியிருந்தது. இருப்பினும் இந்திய பிரதமர் மோடியின் இந்த தீர்மானத்தின் பின்னணியில் ஜனாதிபதி அனுகுமாரவின் நடவடிக்கைகள் மீதான அச்சம் இருப்பதாக சர்வதேச ரீதியில் ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நீதி அமைச்சராக இருக்கின்ற கர்ஷன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி குறித்த விடயம் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அடுத்த அமைச்சரவையின் போது அதற்கு அனுமதி கிடைக்கப்பெறும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் நீதி அமைச்சர் மேலும் கூறியிருக்கின்றார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் போது நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரே இதனை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராக சேறு பூசும் பிரச்சாரம் இடம்பெற்று வருகின்றது என சத்தாதிச தேரர் குறிப்பிடுகின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது சிங்கங்கள் ஒருபோதும் நாய்க்குட்டிகளைப் போல புலம்புவதில்லை. ஹெப்திலி கொல்லேவில் பல குழந்தைகளின் உயிர்களை காவு கொண்ட பேருந்து குண்டுவெடிப்பை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி கண்ணீர் விட்டார். அந்த துயர தருணமே நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போரை வெற்றி கொள்ள வழிவகுத்தது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய வீட்டை இழந்ததற்காகவோ அல்லது தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் குறைக்கப்பட்டதற்காகவோ அழுபவர் அல்ல. அவர் கொழும்பில் உள்ள விஜயராமவில் 4.6 மில்லியன் ரூபாய்களை செலவழித்து வாழ வேண்டிய ஒருவர் அல்ல. தேவைப்பட்டால் அவர் கொழும்பில் உள்ள சங்கிரிலா ஹோட்டலில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கலாம். இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவருக்கு சேறு பூசுவதனை நிறுத்திக் கொள்ளுமாறு அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள பாடசாலைகளில் 6ஆம் தரத்திற்கு மேற்பட்ட மாணவிகளின் சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹர்னி அமரசூரிய தலைமையில் கல்வி அமைச்சர் வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது.
இந்த கலந்துரையாடலில் சுகாதார துவாய் உற்பத்திக்காக இலங்கையின் தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனத்தின் சான்றிதழ் பெற்ற பிரதான 4 கம்பெனிகள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இதேவேளை கல்வி அமைச்சின் சுகாதார மற்றும் போசாக்கு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் பிரிவின் அதிகாரிகள், இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனத்தின் பிரதிபலிப்பாளர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த வருடம் பாடசாலைகளில் கற்பித்தல் செயல்முறையை பேணுவதற்கு இன்றியமையாத காரணியான குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான நல்வாழ்வுக்கு உதவும் வசதிகளை வழங்கும் நோக்கத்துடன் சுகாதார துவாய் கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர் வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சுகாதார திட்டத்தை பெண் மாணவர்களின் பாடசாலை வருகையை ஊக்குவிக்கும், நிதி பருவத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுகாதார அறியாமை காரணமாக கல்வியில் சரியான கவனம் செலுத்தாதது போன்ற பாதகமான சூழ்நிலைகளை தவிர்க்கும் நோக்கத்துடன் கல்வி அமைச்சு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்வதற்கு இலவச வவுச்சர் வழங்க அப்போதைய கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயம். பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு 4350 வீடுகள் கட்டப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக கட்டமைப்பு உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கின்றார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் 27ஆம் தேதி நடைபெற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை வெளியிட்டிருக்கின்றார். அத்தோடு பெருந்தோட்ட மக்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி அவர்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் கூறுகின்றார். முன்னர் அரசியல் சலுகைகளின் அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியுடைய பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையாளர் விகிதம் 83.75% உள்ள அதே நேரத்தில் தோட்டங்களில் இது 5.6% மட்டுமே உள்ளது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறிப்பிடுகின்றார். 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் 4350 வீடுகள் கட்டப்படும் என்றும் 2026ஆம் ஆண்டில் மேலும் 4350 வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளும் பெருந்தோட்ட மக்களுக்கு கையளிக்கப்படும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். யாழ்ப்பாணம் பெங்களூர் சேவையை முன்னெடுப்பது மற்றும் உள்ளூர் விமான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்திற்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, யாழ்ப்பாண சேவைகளை முன்னெடுப்பதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். பயணிகள் தேவைப்பாடு தொடர்பான துல்லியமான தகவல்களை வழங்குமாறு நிறுவனத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அத்துடன் தற்போது சேவையை முன்னெடுப்பதற்கு இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை, யாழ்ப்பாணம் சேவைக்கு மேலதிகமாக பெங்களூர், யாழ்ப்பாணம் சேவையை முன்னெடுப்பது தொடர்பாகவும் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த மாத இறுதியில் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ளதாகவும், இதன்போது அபிவிருத்திக்கான நிதி மூலம் தொடர்பில் இறுதி செய்யலாம் எனவும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்க யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறியுள்ள ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க, அரசாங்கத்தின் பொறிமுறையை ஏற்க தவறினால் அரிசி ஆலைகள் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் என்று கூறியுள்ளார். நாட்டில் அரிசி பற்றாக்குறையை எதிர்கொள்ள அரசாங்கம் ஒரு பொறிமுறையை உருவாக்கும் என்று, அதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது குறிப்பிடுகின்றார். தரவுகளில் மிகப்பெரிய முரண்பாடு உள்ளதனால் ஒரு அரசாங்கம் எவ்வாறு முடிவுகளை எடுக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சில பெரிய அரிசி ஆலைகள் இருப்புகளை பதுக்கி வைத்திருப்பது தவறானது என்றும் அன்றுகுமார் குறிப்பிடுகின்றார். அரசாங்க பொறிமுறையை ஏற்க தவறும் ஆலைகள் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்ட பிறகு ஆலையால் வழங்கப்படும் அரிசியின் பதிவுகளுக்காக இராணுவத்தினர் ஆலைகளில் நிறுத்தப்படுவார்கள். அத்துடன் கடைகளுக்கு அரிசி எந்த விலையில் வழங்கப்படுகின்றது என்பதையும் அவர்கள் கண்காணிப்பார்கள். எனினும் ஆலைகள் அவற்றின் உரிமையாளர்களினாலேயே நிர்வகிக்கப்படும். அத்துடன் அதன் ஊழியர்களாலேயே இயக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அத்தகைய நடவடிக்கை ஜனநாயகமா என்று குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேள்வி கேட்கப்பட்ட போது, இந்த நாட்டில் அரிசி விடயத்தில் ஜனநாயகம் பற்றி பேசுவது அபத்தமானது என்று ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அரசாங்கம் விரைவில் நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலையை அறிவிக்கும் என்று அரிசி ஆலை உரிமையாளர்கள் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்கக்கூடிய விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் நெல் கொள்வனவு செய்வோர் நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார்.